வணக்கம். ஒரு கேள்வி. அழிவும் ஆக்கமும் ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு கையால சில கலாச்சாரங்களை அழிச்சுக்கிட்டே இன்னொரு கையால ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்குது. முடியுமா? முடியும். இதுதான் டெல்லி சுல்தானகத்தோட ரொம்பவே முரண்பாடான கதை. ஒரு பக்கம் பார்த்தா படையெடுப்பு, பேரழிவு, இன்னொரு பக்கம் பார்த்தா அகதிகளால ஒரு புது கலாச்சாரமே மலருது. வாங்க இந்த விசித்திரமான வரலாற்றை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். படையெடுப்புன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு என்ன வரும்? அழிவு, போர், இழப்பு இதுதானே. ஆனா ஒரு படையெடுப்பு நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில ஒரு புத்தம் புது கலாச்சாரம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் டெல்லி சுல்தானகம் பத்தின இந்த முழு கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துது. சரி, இந்த கதையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். டெல்லி சுல்தானகம்ங்கிறது ஏதோ இந்தியாவை ஆண்ட ஒரு சின்ன ராஜ்யம் இல்ல. நாம இங்க பேச போறது அதோட உச்சகட்டத்துல இருந்தப்போ உலக அரங்கையே அதிர வச்ச ஒரு மிகப்பெரிய சக்தியை பத்தி. சும்மா யோசிச்சு பாருங்களேன். 13ஆம் நூற்றாண்டு உலகம் முழுக்க பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாகி ஒன்னோட ஒன்னு மோதிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்துல டெல்லி சுல்தானகம் வெறும் ஒரு உள்ளூர் சக்தி கிடையாது. அது ஒரு குளோபல் சூப்பர் பவர். அதோட வலிமையும் செல்வமும் உலகத்துல இருந்த மத்த எல்லா பெரிய நாடுகளையும் திரும்பி பார்க்க வச்சுது. இந்த சுல்தானகத்தோட பவர் எந்தளவுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க ரெண்டு விஷயம் போதும். முதல் விஷயம், அந்த காலத்துல உலகத்தையே நடுங்க வச்சவங்க மங்கோலியர்கள். அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மங்கோலிய படையெடுப்பையே வெற்றிகரமா தடுத்து நிறுத்துனாங்க. ரெண்டாவது, இது இன்னும் ஆச்சரியமான விஷயம். இஸ்லாமிய உலக வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப அரிதா ஒரு பெண்ணை அவங்களோட ஆட்சியாளரா ஏத்துக்கிட்டாங்க. அந்த பெண்மணிதான் ரசியா பேகம். அவங்க கொஞ்ச காலம்தான் ஆட்சி செஞ்சாங்கன்னாலும் யோசிச்சு பாருங்க. ஆண்கள் மட்டுமே கோலோச்சிட்டு இருந்த ஒரு உலகத்துல ஒரு பெண்ணா சிம்மாசனத்துல ஏறுறதுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். இதுவே டெல்லி சுல்தானகம் எவ்ளோ ஒரு தனித்துவமான அரசுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, இப்ப நாம கதையோட இன்னொரு கொஞ்சம் இருண்ட பக்கத்தை பார்க்கலாம். சுல்தானகம் தன்னோட அதிகாரத்தை கிழக்கு பக்கமா விரிவாக்க ஆரம்பிச்சது. பக்தியார் கல்ஜி தலைமையில நடந்த இந்த படையெடுப்பு வரலாற்றோட போக்கே மாத்தி அமைச்சது உண்மைதான். ஆனா அது ஒரு பெரிய அழிவோட தொடக்கமாவும் இருந்துச்சு. இந்த படையெடுப்போட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. புதுசா இடங்களை புடிச்சாங்க சரி, ஆனா அதோட நிறுத்தல. அங்கிருந்த கலாச்சார மையங்களை சிதைச்சாங்க. கணக்கே இல்லாத கோவில்கள், நாலந்தா மாதிரி அறிவு கருவூலமா இருந்த பல்கலைக்கழகங்கள், விலை மதிக்க முடியாத நூலகங்கள் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கினாங்க. சொல்லப்போனா இந்த ஒரே ஒரு படையெடுப்பு வங்காளத்துல புத்த மதம் வீழ்ச்சி அடையறதுக்கே ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஒரு பக்கம் இங்க கிழக்கே டெல்லி சுல்தானகம் இப்படி அழிவு வேலையில ஈடுபட்டுட்டு இருந்தப்போ மேற்கிலிருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து.